திருப்பாவை 27வது பாசுரம். ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணி தೃಣாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना बोधं सरस्य मखदाह्वय पट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्त्राङ्घ्रियेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुत्पोत्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सरजिनिगलितं यापलात् कृत्य भुङ्क्ते गोदादस्यै नमैदमितं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிறந்து குளிந்தேலோர் எம்பாவாய். காம் விந்ததீதி கோவிந்தக அதவா காம் ரக்ஷணீதி கோவிந்தக என்று பலபடியாக அர்த்தம். பசுக்களை ரட்சித்த கோவிந்தா கோவர்த்தன கிரிதாரி, அதனால் கோவிந்த பட்டாபிஷிக்தன். கூடாரையும் வெல்லும் ஜெயிக்கும் சீர்குணம் உள்ள மேன்மை உடையவனே, உன்னை பாடி பிராப்பியத்தை நாங்கள் உன்னிடமிருந்து பெறும் சம்மானம் நாட்டார் கொண்டாடும்படியும் உன் மேன்மைக்கு தக்கபடியும் இருக்க வேண்டும். சூடகம் முன்கைச்சரி என்ற கையில் அணியும் ஆபரணம். பாகுவளையான தோள்வளை, தோடு, கர்ணப்பூ என்கிற செவிப்பூ, காலுக்கு இடும் பாடகம் என்கிற பல்வகை ஆபரணம். இதனை நீயும் நப்பின்னையும் எங்களுக்கு பூட்ட வேணும். நல் ஆடைகள் அனைவரும் உடுக்க வேணும். அதன்பின் முழங்கை வழியாகும்படியாக நெய்மூட அக்கார அடிசிலை உண்டு மகிழ்ந்து நீயும் நாங்களுமாக கூடியிருந்து சுகிக்க வேணும் என்கிறார்கள். உன்னை பாடி பறை கொள்ள உபய வேதாந்த ஞானம் அருள வேண்டும். கோதாநாயக்கா கண்ணா, அதனால் கூடாரையும் கூட வைக்கலாம். நீ யாஜசூய யாகத்தில் நிகழ்த்தின அற்புதங்கள் கண்ணெதிரில் நிற்கின்றன. என்ன ஆச்சரியம்! அனைவரையும் உன் சீர்மையில் வென்று ஒன்று சேர்த்தாயே. எங்கனம் எவ்வளவு சாமர்த்தியசாலினி! எதிரியின் வாயால் புகைச்சியுறும்படி செய்துவிட்டாய். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் சங்கயதே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் என்று ஊமையை பேச்சாளனாக்கியும் நொண்டியை மலையை தாண்டும்படியும் செய்ய வல்லவன் நீ. அங்கனமே பஞ்சபாண்டவர்களை ரட்சித்த உன் லீலை உலகர் நோக்க வேணும். உன் பரிசு அனித சாதாரணமானது, உலகம் போற்றக்கூடியது. மற்றவர் எவரும் கொடுக்க இயலாத மோட்ச சாம்ராஜ்யமும் கூட்டிக் கொடுக்கும் சதுர்வித புருஷார்த்தங்கள் 4 ஆபரணங்கள். அமிர்த இஹ பவதி என்று இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் என்னும்படி ஜீவதசையில் இங்கேயே அர்ச்சானுபவம். மேலும் அஸ்திமே ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம் என்று உன் பூலோக சாநித்தியம், ஆச்சாரிய குழாங்களுடன் பாகவதாச்சாரிய சம்ஸ்லேஷம், சார்வகாலிக அனுபவம். அதனால் ரக்ஷண தீட்சை, சுகானுபவம் என்றபடி இன்னும் பற்பலவாம். கூடாரை வெல்லும் சீர், உன்னுடன் நட்பை விரும்பாதாரை நீ வசீகரிக்கும் அழகே அழகு.
ஆச்சரியம். சங்கல்ப மாத்திரத்தில் செய்பவனாயினும் லோக ரீதியில் அவரவர் புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ப செய்யும் லீலை அதி விசித்திரமானது. இதனை உபதேசம் என்றே கொள்ளலாம். எத்தனை எத்தனை லீலைகள்! சிறையில் அவதார லீலை. சங்கு சக்கரத்துடன் அவதரித்து தாய் தந்தையரை பூர்வ ஜன்ம ஸ்மிருதியை உணர்த்தி அனுகிரகித்தாய். யமுனை வெள்ளம், மழை, ஆதிசேஷன் குடைப்பிடிக்க யமுனையை கடந்த செயல் அதிவினோதம். 7வதான தேவகி கர்ப்ப சிசுவை ரோஹிணி கர்ப்பத்தில் வைத்தாய். அதற்காக காளியை உதவி கோரி அவளை விசேஷமாக லோகத்தில் அனுகிரகித்தாய். சாஸ்வதமான தேவ காரியம். கம்சனை பயத்தாலேயே பல காலம் வென்றாய். அதற்கு படிப்படியாக பாவச் செயல் புரிய சங்கல்பித்தாய். அல்ல, சந்தர்ப்பம் கொடுத்தும் திருந்தாத நிலையில் கொன்றதற்கு காரணம் கற்பித்தாய். பூதனா, சகட, பிரலம்ப, தேனுக, வத்ச, பகாசுர, திருணாவர்த்த, காளியன் முதலிய எண்ணற்ற அசுரர்களை கொன்றோ க்ஷமித்தோ திருத்தவோ முற்பட்டாய். சிலருக்கு மோட்சமே தந்து திகைக்க வைத்தாய். அவரவர் கர்மவினையே காரணம். ரிஷிகளின் அவதாரமான கோப கன்னிகைகளை அவரவர் தாபம் தீர பகவத் அனுபவம் முன் வாக்கின்படி அளித்து பிரமிக்க வைத்தாய். கோகுலத்தில் ஆயர்பாடியில் அவர்களுக்கு நீங்காத பக்தியை தந்து மறைந்தாய். கோகுல பிருந்தாவன லீலைகள் அப்பப்பா எவ்வளவு! அக்ரூர, உத்தவ, குச்சேலாதிகட்கு புரிந்த அருள் பக்தர்கள் விஷயத்தில் அதிசயிக்க வல்லது. ஸ்யமந்தக விருத்தாந்தம். ஜாம்பவதி, ருக்மிணி, சத்யபாமா முதலிய 8 மகிழ்ச்சிகள் மற்றும் 16,000 கன்னிகைகளை சிறை மீட்டு அவர்கள் விரும்பியபடி விவாகித்து தசாஸ்யாம் புத்திரானாம் தேஹி என்று 1,60,000 பிரஜைகளை உண்டு பண்ணி, அதே சமயம் யாதவ வம்சத்தையே கர்வத்தை அடக்க அவர்கள் பால் காரணம் காட்டிக்கொண்டு சாப பலனாக அவர்களே ஒருவருக்கொருவர் மாய்ந்திடும்படி செய்தாய். சேரா சேர்த்தியாக யாக பிரார்த்தனையை முன்னிட்டு தர்மபுத்திரரை அனுகிரகிக்க ராஜசூக யாகம் செய்வித்து அவதார ரகசியம் பலனின் ஒன்றாக சிசுபால தந்திர வக்ரர்களை கொன்றாய். மற்றும் அகம் பிரம்மாஸ்மி என்றும் தானே உண்மையான வாசுதேவன் என்று எந்திர ரூப சங்கு சக்கரத்தை தரித்து கொண்டு பொய்யாக அசுர சுபாவத்துடன் சொல்லித் திரிந்த புண்டரீகனை கொன்றாய். காலநேமி, ஜராசந்தன், துரியோதனாதிகளை பல பிரகாரம் கொன்றாய். பராசராதி, பீஷ்ம, துரோண, வியாச, விதுர பக்தி நிஷ்ட முனிகளை ஆனந்திக்க பற்பல லீலைகளை புரிந்தாய். கீதோபதேசம் என்ன, விஷ்ணு சகசிரநாமம் என்ன, இவைகளை அடக்கிய தர்ம கிரந்தமான 1,00,000 ஸ்லோகம் கொண்ட மகாபாரதம் மற்றும் பாகவத புராணங்களை வியாச ரூபமாக அவதரிக்கச் செய்தாய். போரில் தர்மங்கள், நவரசங்கள், கான நடன ரசதம சாஸ்திராவதரணம் இவைகளை நீயே செய்தாய். சாக்ஷாத் மன்மத மன்மதக என்றும் பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் என்றும் அழகிற்கு அழகு சேர்த்த அழகனாக உலகிற்கு சேவை தந்து இன்றும் என்றும் இன்பம் அளித்தாய். தாய் தந்தை மற்றும் பந்து பாலனம் நட்பின் லட்சணமாக அர்ஜுனனுக்கு சார்வகாலிகோபகாரம் செய்து சிரிப்பின் செல்வனாக நினைத்தவரை நெஞ்சார வாழ்த்தி நினையாதவரை திரும்ப திரும்ப நினைக்கும்படி செய்து கடைநிலையில் அவர்களை திருத்தியோ கொன்றோ தவறை பலப்பலவாய் உணர்த்தினாய். அன்றும் இன்றும் என்றும் இந்நிலை. ஆகாசத்தை காகிதமாக்கி கடலை மையாக்கி எழுதினாலும் தீரா உன் மகிமை அப்படிக்கு ஒத்தது. உன் கூடாரை வெல்லும் சீர்மை. கோவிந்த பட்டாபிஷிக்த கோபாலா, கோவர்த்தன கிரிதரா, இந்திர கர்வ பங்க கோவிந்தா, ததிபாண்ட அக்ரூர மாலாக்கார கூனிகளையும் ஆனந்திக்க செய்த புண்ணியனே, நாடு புகழும்படி உன் பக்தர்களை காக்கிறாய். சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்று பல அணிகலன்கள் 500 பரமபத அப்சரஸ்களை கொண்டு பக்த பிரபன்னர்களை 100 பேர் அஞ்சனம் கையிலேந்தி, 100 பேர் மாலை, 100 பேர் புஷ்பம், 100 பேர் சந்தனம், 100 ஆபரண அஸ்தர்காய் பிரபன்னனை அலங்கரித்து பரமபத நாதனாகவே வீற்றிருக்கும் அங்கு உன்னை சேவிக்கச் செய்கிறாய். உன் கிருபை யாருக்கு வரும்? தயாசகஷ அயுதாதி குணயுத பரம பார்ச்சோறு நீயே, அதாவது க்ஷீரான்னம் நீயே. உன்னுடன் கூடியிருந்தால் குளிர்ந்த காலமாகும், அன்றியேல் பாலைவனம் மருகாந்தாரம் என்று உணர்ந்து
உன் அடியினை பற்றுகிறோம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தல ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.